டெல்லியில் அமைதியாக நடந்து முடிந்தது சட்டமன்ற தேர்தல். 60 விழுக்காட்டிற்கும் அதிகமான வாக்குகள் பதிவான நிலையில் நாளை மறுதினம் வாக்கு எண்ணிக்கை. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக ஆட்சியை பிடிக்கும் என பெரும்பாலான கருத்து கணிப்புகளில் தகவல். 2வது இடத்தில் ஆம் ஆத்மி, 3வது இடத்திற்கு மீண்டும் தள்ளப்பட்ட காங்கிரஸ் கட்சி. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் 68% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. கடந்த இடைத்தேர்தலை விட சுமார் 7% குறைவாக வாக்குகள் பதிவு. அமெரிக்காவில் இருந்து திருப்பி அனுப்பப்பட்ட 104 இந்தியர்கள் தாயகம் திரும்பினர். சட்டவிரோதமாக குடியேறியது பற்றி அதிகாரிகள் விசாரணை. தங்கம் விலை கிடுகிடுவென உயர்ந்து சவரன் 63,240 ரூபாயாக அதிகரிப்பு. விரைவில் கிராம் 10,000 ரூபாயை தொடும் என நிபுணர்கள் கணிப்பு. ஆளுநர் RN ரவிக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. மசோதா இயற்றப்பட்டால் உடனே ஒப்புதல் அளிக்க ஆளுநருக்கு உத்தரவிடுமாறு தமிழக அரசு எழுத்துப்பூர்வ வாதத்தில் வலியுறுத்தல். 2 நாட்கள் பயணமாக இன்று நெல்லை செல்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கங்கை கொண்டானில் 3000 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் டாடா சோலார் தொழிற்சாலையை தொடங்கி வைக்கிறார். திருப்பரங்குன்றத்தில் அனைத்து மதத்தினரும் ஒற்றுமையாக மதச்சார்பின்றி வாழ்வதாக ஆட்சியர் சங்கீதா விளக்கம். வெளியூர்களைச் சேர்ந்த இருதரப்பு அமைப்பினர்கள்தான் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்க முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு. மாநில பல்கலைக்கழகங்களின் மீது மாநில அரசுகளுக்கே முதல் உரிமை. UGCயின் புதிய வரைவு நெறிமுறைகளுக்கு எதிராக பெங்களூருவில் நடந்த மாநாட்டில் தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் பேச்சு. துணைவேந்தர் நியமனம் தொடர்பான UGC வரைவு நெறிமுறைக்கு எதிராக டெல்லியில் திமுக மாணவரணி இன்று ஆர்ப்பாட்டம். ராகுல் காந்தி, அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட தலைவர்களும் பங்கேற்கின்றனர். பர்கூர் அருகே மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் பள்ளி ஆசிரியர்கள் 3 பேர் பணியிடை நீக்கம். போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைப்பு. சாம்சங் ஊழியர்களின் போராட்டம் தொடர்பாக சென்னையில் நடந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வி. பணியாளர்கள் 3 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட முடிவை ஆலை நிர்வாகம் திரும்பப் பெற மறுப்பதாக தொழிற்சங்கத்தினர் குற்றச்சாட்டு. ஏப்ரல் முதல் அனைத்து டாஸ்மாக் கடைகளிலும் காலி மதுபாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் அறிமுகம். உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தகவல். மகா கும்பமேளாவையொட்டி திருவேணி சங்கமத்தில் புனித நீராடினார் பிரதமர் நரேந்திர மோடி. ஆற்றின் நடுவே மிதவையில் நின்றபடி ஆரத்தி எடுத்து வழிபாடு. குற்றால அருவிகளில் ஜில்லென்று வரும் தண்ணீர். உற்சாகமாக குளித்து மகிழும் சுற்றுலா பயணிகள். குஜராத் மாநிலம் சூரத்தில் திறந்து கிடந்த சாக்கடை குழாயில் விழுந்த 2 வயது சிறுவன். தேடும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் தீவிரம். ஒடிசாவின் ரூர்கேலா நகரில் சரக்கு ரயில் தடம் புரண்டு விபத்து. தற்காலிக குடியிருப்புகளுக்குள் புகுந்த ரயில் பெட்டிகள். அஜித் குமார், த்ரிஷா நடித்துள்ள விடாமுயற்சி படம் இன்று வெளியாகிறது. தமிழ்நாட்டில் இன்று சிறப்பு காட்சிக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதால் ரசிகர்கள் உற்சாகம்.
டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் 60 விழுக்காட்டிற்கும் அதிகமான வாக்குகள் பதிவாகின. இந்த தேர்தலில் பாஜக ஆட்சியை கைப்பற்ற அதிக வாய்ப்புள்ளதாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் பாஜகவுக்கும் ஆம் ஆத்மி கட்சிக்குமான வித்தியாசம் குறைவாகவே இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் தொடர்ந்து 3வது முறையாக வெற்றி பெற்றாலும் நாட்டின் தலைநகரான டெல்லியில் ஆட்சியை கைப்பற்ற முடியாத நிலை நீடிப்பதால் இந்த முறை எப்படியும் ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என கங்கணம் கட்டிக்கொண்டு பாஜக களமிறங்கியது. வாக்குப்பதிவு நாளான நேற்று காலை முதலே மக்கள் விறுவிறுப்பாக வாக்களித்தனர். டெல்லியில் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் கேந்திரிய வித்யாலயா பள்ளி வாக்குச்சாவடி மையத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாக்களித்தார். நிர்மான் பவன் வாக்குச்சாவடியில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வாக்களித்தார். டெல்லியில் உள்ள நிர்மான் பவனில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். இதேபோன்று லோதி எஸ்டேட்டில் காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி கணவர் ராபர்ட் வதேரா மற்றும் மகன் ரெய்ஹன் வதேராவுடன் சென்று வாக்களித்தார். டெல்லி லேடி எர்வின் மேல்நிலைப் பள்ளியில் பெற்றோர் மற்றும் குடும்பத்தினருடன் வாக்களித்த ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியின் வளர்ச்சிக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். स्कूल बनाने के लिए, अच्छे मोहल्ला क्लिनिक बनाने के लिए, अच्छा इलाज के लिए, अस्पतालों के लिए, दिल्ली के विकास के लिए वोट डालें सब लोग. நேற்று வாக்குப்பதிவு நிறைவடைந்ததையடுத்து பல்வேறு நிறுவனங்கள் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டுள்ளன. பாஜக 41 இடங்களிலும் ஆம் ஆத்மி 29 இடங்களிலும் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாகவும் காங்கிரஸ் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற வாய்ப்பில்லை எனவும் CNN நியூஸ் 18 கணித்துள்ளது. இதேபோல டைம்ஸ் நவ் தொலைக்காட்சி வெளியிட்ட கணிப்பில் 37 முதல் 43 வரை இடங்களை பெற்று பாஜக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுக்கும் எனவும் ஆம் ஆத்மி கட்சி 32 முதல் 37 இடங்களை பெற வாய்ப்பிருப்பதாகவும் காங்கிரஸ் கட்சிக்கு 2 இடங்கள் வரை கிடைக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரிபப்ளிக் டிவியின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவில் டெல்லியில் பாஜக ஆட்சியை கைப்பற்றும் எனவும் NDTVயின் கணிப்பின்படி ஆம் ஆத்மியை விட பாஜக அதிக இடங்களை பெறும் எனவும் பாஜக மற்றும் ஆம் ஆத்மி கட்சிகள் பெறும் தொகுதிகளின் எண்ணிக்கைகளுக்கு இடையேயான வித்தியாசம் குறைவாகவே இருந்தாலும் பாஜக முந்தும் என மேட்ரிஸ் நிறுவனம் கணித்துள்ளது. 31 முதல் 49 இடங்கள் வரை பெற்று பாஜக ஆட்சியமைக்கும் எனவும் ஆம் ஆத்மிக்கு 21 முதல் 31 இடங்கள் வரையே கிடைக்கும் எனவும் PMark நிறுவனத்தின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கணிப்புகளின்படி டெல்லியில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக ஆட்சியை கைப்பற்ற வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் 68 விழுக்காடு வாக்குகள் பதிவாகின. ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த EVKS இளங்கோவன் மறைவை தொடர்ந்து அத்தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் திமுக, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் உட்பட 46 பேர் போட்டியிட்டனர். இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கிய நிலையில் காலை முதலே மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஜனநாயக கடமையை ஆற்றினர். பொய்யேரி கரையைச் சேர்ந்த 95 வயது மூதாட்டி வேளாமாள் சக்கர நாற்காலியில் அமர்ந்தபடி வந்து உறவினர் உதவியுடன் வாக்கை செலுத்தினார். திமுக வேட்பாளர் VC சந்திரகுமார் கொசுவண்ண வீதியில் உள்ள வாக்குச்சாவடியில் குடும்பத்துடன் சென்று ஜனநாயக கடமையாற்றினார். இதுவரையிலும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியாக இது இருக்கும். ஈரோடு கிழக்கு தொகுதியில் இவ்வளவு பெரிய வெற்றி இருந்ததில்லை அப்படின்ற அளவில் இருக்கும். CSI மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் சரஸ்வதி வாக்களித்தார். வடையக்காரன் வீதியில் உள்ள வாக்குச்சாவடியில் பரிதா பேகம் என்பவர் வாக்களிக்க வந்த நிலையில் அவரது வாக்கு ஏற்கனவே செலுத்தப்பட்டதாக வாக்குச்சாவடி அலுவலர்கள் தெரிவித்ததால் அதிர்ச்சியடைந்தார். நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்த வந்த நபர்களை திமுகவினர் தடுத்து நிறுத்தியதாக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி குற்றம் சாட்டினார். எந்த சான்றும் கொண்டு வர இந்த துண்டு சீட்டை இந்த நம்பர் மட்டும் எடுத்துக்கிறாங்க. இது எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரியல. இதை மட்டும் எடுத்துட்டு என்ன பண்றாங்க, ஓட்டு போடுறாங்க. ஆனா உண்மையானவங்க வரும்போது அவங்களுக்கு ஓட்டு இருக்கிறது இல்ல. வீரப்பன் சத்திரத்தில் 49வது வாக்குச்சாவடியில் கள்ள ஓட்டு போடுவதாக திமுக மற்றும் நாம் தமிழர் தொண்டர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது.
மோதல் முற்றியதால் காவல்துறையினர் இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தினர். கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சியினர் இருவர் தொகுதியை விட்டு வெளியேறாமல் அங்கு முகாமிட்டு ரகளையில் ஈடுபட்டு வந்ததால் இருவரும் கைது செய்யப்பட்டனர். மாலை 6 மணி அளவில் வாக்குப்பதிவு முடிந்த பிறகு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு வாகனங்களில் பாதுகாப்பாக வாக்கு எண்ணும் மையமான சித்தோடு அரசு பொறியியல் கல்லூரிக்கு எடுத்துச் செல்லப்பட்டன.